கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் நாம் பங்கு கொள்கின்ற ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று உம்முடைய கட்டளையின்படியே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனை வேளையிலே பங்கு கொண்டிருக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்குவதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இறங்கி அங்கே உம்மை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். ஆமாண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் எல்லோரும் பிரியமாயிருந்து உம்மிடத்தில் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற விசுவாசத்திலே இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். கண்ணீரோடும் பாரத்தோடும் வியாகுலத்தோடும் இந்த வேளையிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். துவக்கத்தில் இந்த முடிப்பறிந்தும் இந்த பிரச்சனை எங்களோடு கொண்டு இருக்கட்டும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்டமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சூரியன் உதைக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பிரதிமைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்து சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-10 முடிய வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
தாகம் பெருக என் கட்டுகள் அருந்திடுமே. என் ஆத்தும தாகம் பெருக என் கட்டுகள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றவர் பாண்டிச்சேரி பகுதியிலே கௌரவ பிரதிநிதியாக ஃபீபாவினுடைய ஊழியத்தை செய்து வருகின்ற சுவிசேஷகர் எபன் ஜெயராய் அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் இப்பொழுது கேட்போமாக. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளை ஃபீபா வானொலியின் மூலமாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்ற இந்த செய்தியை கேட்கிற நேயர்களாகிய நீங்கள் இன்று ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிற ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீ எங்களோடு பேசுகிறீர், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தை பிடித்து நடத்த எங்களுக்கு பலன் தாரும். இந்த காலை நேரத்தில் இந்த பகுதியின் மூலமாக நாங்கள் பேசும்போது எங்களை நீர் உடையும் வனையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த ஏசாயா 41வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் நன்மையும் பார்த்து சிந்திப்போம், தீமையும் பார்த்து நாம் சிந்திப்போம். தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரியான சத்தியங்களை இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி ஒரு தீவு கூட்டமான ஒரு பகுதி, வசதி இல்லாது இருக்கக்கூடிய இடத்துல தேவன் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே பேசுகிற காரியத்தை அவர் அழகாக இந்த இடத்துல செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நல்ல குணங்களை நாம் எப்படி இயேசுவின் அன்பிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற முன்மாதிரி என்ன என்பது இந்த பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். முதலாவதாக கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியம் மௌனமாக இருக்க வேண்டும். அதற்காக எதற்காகவும் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசி நம்மை பரிசோதித்து செயல்படாதபடி மௌனமாய் அமைதியாய் இருந்து தேவனுடைய பணியிலே நாம் ஓட வேண்டும். அப்படி நாம் ஓடும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொள்வார்கள். அது எவ்வளோ ஆசீர்வாதம்! ஆண்டவருடைய பக்கத்தில் நம்ம போகிறோம், அவரோட பேசுகிறோம், நியாயாசனத்துக்கு முன்பாக சேருகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபை பாருங்க. இப்போ நம்முடைய குணநலன்களில் ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் மௌனமாக இருங்கள். கர்த்தருக்கு பலனடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். எனவே இந்த கால நேரத்தில் பலவீனமான நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த விரும்புகிறார். நாம் இந்த மௌனத்தை கலைத்து விடாதபடி மௌனத்தின் மத்தியிலேயும் நாம் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க, ரொம்ப நல்ல வசனங்கள். நீங்கள் திரும்பமாக அந்த ஆராதனை செய்தி முடிந்ததன் பிற்பாடு வீட்டிலே படித்து பாருங்கள்.
எல்லா வசனத்தையும் படிக்கிறதுக்கு நேரமில்லை. இந்த பகுதியிலே ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி வில்லுக்கு சிதறிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவனை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவன் யார்? இப்படி பல வார்த்தைகளை நம்ம கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. தீவுகள் அதை கண்டு என்ன செய்யும்? பயப்படும். பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? ஒருக்கு ஒருவர் ஒத்தாசை நம்ம செய்யணும். சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். அப்படி நாம் ஒருவருக்கு ஒத்தாசை செய்யும் போது பூமியின் கடையாந்தரங்கள் என்ன செய்யும்? நடுங்கும். சேர்ந்து வருவாங்க. தீவுகள் கண்டு பயப்படும். செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் என்ன காரியம்? ஒத்தாசை. சகோதர சிநேகம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? கொஞ்சம் நீங்க சிந்தனை பார்க்க முடியுமா? அதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கலின் மேல் அடிக்கிறவனே என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிருபை. அப்படின்னா அவர் நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம சிநேகிதன் சொல்றாரு, உன்னை நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர். நீ பயப்படாதப்பா, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவோம்ப்பா, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நீதியின் வலதுகரத்தினால தாங்குவேன். நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும். மூன்றாவதாக தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரு காரியம் 11வது வசனத்தில், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், தொடர்ந்து இல் பொருள் ஆவார்கள். நாம் பலவீனமானவங்க. பார்த்தீங்களா? தேவனாகிய கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு பூச்சியே, சிறு கூட்டமே, உன்னை நான் எப்படியெல்லாம் மாற்றுவேன். நீயோ கர்த்தருக்குள் களி கூறுவாய், பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டுவாய். நான் உன்னை போஷிப்பேன், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும். தொடர்ந்து அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. கிருபை கொடுப்பேன். ஏன்னா கர்த்தருடைய கரம் அதை செய்ததப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தாரப்பா. யாவரும் கண்டு உணர்ந்து நீங்க சிந்தித்து அறிவீங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிருபைகள் அவர் நமக்கு தருகிறார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க மேலே எரிச்சல் அடையக்கூடாது. பொறாமை என்றால் எலும்புருக்கி நோய், அதன் முன் நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதவசனம் கூறுது. பொறாமை இருக்கவே கூடாது. மற்றவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திலே எப்போதும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த அனுபவத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். நல்ல பண்பு தானே. முதல்ல மௌனமாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் என்ன சொல்லுகிறார்? ஒத்தாசை செய்யணும். மூன்றாவதாக எரிச்சல் அடையக்கூடாது. அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்? என்ன? அவாந்திர வெளியில் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் நான் உண்டு பண்ணுவேன். இது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெறுகிறது. அன்பான செய்தி கேட்கிற பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துவோம்னா, அவர் செய்கிற காரியம், உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துகிறார் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். என்னதான் தேவைகள் இருந்தாலும், வழக்கின் மத்தியிலே நாம் கஷ்டப்பட்டாலும் கூட அதிலே ஒரு லாயராக வந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நம்முடைய நியாயங்களுக்கு ஏற்ற முறையிலே அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு நேசம் உள்ளது. அதை நம்ம இந்த பகுதியில் தெளிவாக பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சீர்திருத்தும் போது நம்முடைய நியாயங்களை அவர் நேரடியாக பார்த்து பரிசீலித்து நமக்கு வெற்றி கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காலை ஆராதனை வேளையில் அதை நாம் சிந்திக்க தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இது ஒரு பரம அழைப்பு, இது ஒரு பரம தரிசனம், இது ஒரு தெய்வீக செயல்பாடு. மறந்து போகாதுங்க, எப்பவுமே வெளிவிடாதுங்க. அப்படி இல்லாவிட்டால், இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்யாவிட்டால் நமக்கு கிடைக்கிற
சாபம் என்ன, அதைத்தான் அந்த பின் வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமா இருப்பீங்க, உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையா இருக்கும், உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். எந்த விதத்திலையும் அருவருப்பான ஒரு சாத்தானின் பாதைக்குள்ளாக நாம் வழி நடந்து விடக்கூடாது. வெற்றி பெறணும், வெற்றியின் பணியில் நம்ம ஓடி போகணும். அப்படி இருந்தாதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 42வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஒரு தெளிவாக அவர் நான் சொல்றார் பாருங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். இந்த செய்தியின் மூலமாக எங்களை சந்தியும், உடைய கரத்தை பிடித்து வெற்றி பெற எங்களுக்கு கிருபைதார். மீட்பர் மூல ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு ஆழமாக எடுத்துரைத்த சுவிசேஷகர் எபன் ஜெயராய் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரை கொண்டு பாண்டிச்சேரி பகுதியிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க அவரை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். Na
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். தேவரீர் 6ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் இந்நாள் வரையிலும் எங்களை வழிநடத்தி வந்த தயவுகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அருள் தந்திரக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். நாங்கள் எல்லோருமாக இணைந்து வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக ஒன்றுபட்டு உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். பாடின பாடல்கள், வாசித்த வசனம், கேட்ட உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். ஆமாண்டவரே, கேட்ட வண்ணமாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அது நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு நேரங்களிலே நாங்கள் உம்மை விட்டு வழுவி போனாலும் எங்களை அழைப்பித்து எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே தங்கள் பாரத்தையும் கண்ணீரையும் கவலையும் துக்கத்தையும் ஆண்டவரே தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, ஆண்டவரே வேலைக்காக, எதிர்காலத்திற்காக உம்மையே நம்பியிருக்கின்ற இந்த அடியார்களை நீர் பார்த்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஆகார் சொன்ன வண்ணமாக இப்பொழுதும் உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் ஆண்டவரே உடைய விண்ணப்பங்களுக்கு திறந்திருப்பதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே இவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அநேகர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை உமக்கு யாவும் உமக்கே எடுக்கின்றோம். இப்ப இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவர் அப்படியே செய்வார், அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.